ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த நாளைக்காக, இந்த மாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய இதோ கர்த்தாவே சத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. இதோ தேவரீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்கிற ஆவியானவர், இதோ தேவரீர் தாமே நீர் கொடுத்த அந்த வேத வசனத்தை ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த நாளிலே இன்னொரு அதிகாரத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எங்களுடைய கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இதோ தேவரீர் ஆண்டவரே எப்படி உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவரே அதில் ஆண்டவர் இதோ கர்த்தாவே கருத்துக்கள் ஆண்டவரே ஒன்றாய் ஆண்டவரே போகிறது என்றும் ஆண்டவரே பழையது புதியது என்று சொல்லி ஆண்டவரே இரண்டிலும் இருந்து இதோ தேவரீர் நாங்கள் எடுத்து நாங்கள் வாசிக்கவும் படிக்கவும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அருமையான ஆண்டவரே இந்த இரண்டு ஏற்பாடுகளை கர்த்தர் நீர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பழைய ஏற்பாட்டினுடைய ஆண்டவரே இதோ காரியங்கள் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள் இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு ஆண்டவரே முடியாதபடிக்கு எங்களுடைய தேவன் இதோ கர்த்தாவே இதோ தேவர் எதிர்காலத்துக்கும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் உலகத்தினுடைய இறுதி நாட்களை பற்றியும் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அறியும் போது இதோ தேவரீர் ஆண்டவரே அதில் நாங்கள் வியந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இதோ தேவரீர் நாங்கள் இதோ கர்த்தாவை வாசிக்கிற வேத வசனங்கள் எங்களுக்கு புரியத்தக்கதாக தேவரீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ தேவர் இந்த நேரத்திலும் இதோ கர்த்தாவை இங்கே வந்திருக்கிற ஒருவரோடும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கக்கூடிய எல்லாரோடும் கர்த்தருடைய கரமிருந்து இதோ தேவரீர் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 9வது அதிகாரம். ஸோ அதுதான் ஆமோஸினுடைய கடைசி அதிகாரம். அது இந்த நாளோட அந்த புஸ்தகத்தை நம்ம முடிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த காலங்கள் அதனுடைய இமீடியட் ஃப்யூச்சர் ஆர் இந்த நியர் ஃப்யூச்சர், பிறகு அது மட்டும் இல்லை அது அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டு இன்டு yet to கம் அந்த பீரியட் அது எல்லாமே இந்த அதிகாரத்தில் விசேஷமாக பின்வரும் பகுதிகளில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த ஆமோஸ் 9ல் now we see the concluding vision that came to Amos. The vision of the Lord beside the altar, the Lord standing beside the altar அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். And also it's called as the vision of destruction of Israel அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். And also not only just simply destruction but also we are going to talk about the restoration of Israel. இஸ்ரவேலினுடைய அழிவு மாத்திரமல்ல, இஸ்ரவேலை திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்பக்கூடிய காரியங்களை குறித்தும் ஒரு கடைசி 5 வசனங்கள் முடிகிறது. அதாவது நம்ம இந்த ஆமோஸை குறித்து நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசங்களிலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறதை நம்ம பார்த்தோம். அந்த தேசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆரம்பித்து அதாவது தமஸ்குவுக்கு எதிராக அவர் நியாய தீர்ப்பை சொல்றாரு. காசா பெலிஸ்திய பட்டணத்துக்கு எதிராக, அதாவது தமஸ்கு சிரியா, காசா பெலிஸ்திய தேசம், அதே மாதிரி தீரு என்கிற அந்த பட்டணம் அது தன்னில் தானே ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், ஏதோமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், அம்மோனுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு, மோவாபுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு, யூதாவுக்கு விரோதமான ஒரு நியாய தீர்ப்பு. இவைகளெல்லாம் ஒரு சில 2 வசனம் 3 வசனம்னு சொல்லிட்டு முதல் 2 அதிகாரங்களிலே சொல்லிட்டு 2வது அதிகாரத்தினுடைய 6லிருந்து இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆமோஸ்
நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது தான் ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறோம், ஏன்னா கன்க்ளூடிங் சாப்டர்ன்றதுனால. இந்த ஆமோஸ் வந்து ஹீ வாஸ் ஃப்ரம் த சவுத், யூதாவிலிருந்து. அவன் வந்து ஹி வாஸ் அ மிஷனரி ப்ராஃபட். அவன் வந்து ஒரு மிஷனரியாக நார்த்துக்கு அவன் வந்து போனவன். அவன் வந்து யூதாவில் தான் அவன் இருந்தவன். ஹி இஸ் அன் அன்கன்வென்ஷனல் ப்ராஃபட் ஆல்சோ. ஏன்னு சொன்னால் அவன் வந்து தீர்க்கதரிசியாக இருந்தவன் கிடையாது. அந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலியா காலத்திலேருந்து வந்த ஒரு பேண்ட் ஆஃப் ப்ராஃபட்ஸ், அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ், நாட் நெசசரிலி அவங்க அப்பா வந்து தீர்க்கதரிசி அப்படின்ற மாதிரி கிடையாது. சன் ஆஃப் அ ப்ராஃபட் அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்லேருந்து வந்தவங்க, அதாவது நோன் ஆர் போனஃபைடு ப்ராஃபட், அந்த ஒரு லைன்லையும் அவன் வரல. அவன் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனும் அத்திப்பழங்களை அதை பொறுக்கி வச்சு அதை பதப்படுத்துகிறவனும் இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்து கொண்டவனை ஆண்டவர் அந்த யூதாவிலிருந்து அழைத்து நீ இஸ்ரவேலுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறதை நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லை, போன வாரத்தில் பார்த்தோம், அந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசி சொல்கிறான், நீ வந்து யூதாவுக்கு போய் அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வந்து அப்பம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த ஆமோஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. இத்தனை தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கடைசியில் நம்ம அந்த பார்த்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து அதாவது அந்த அந்த பனிஷ்மெண்ட், அவர்களுக்கு மேலே வரக்கூடிய தண்டனை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு ஏன் அந்த தண்டனை அப்படின்றத பற்றி அவர் வந்து விளக்குகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த தண்டனை வந்து அந்த தண்டனையிலிருந்து அவங்க தப்புவதற்கு ஆல்ரெடி God has given them the opportunities. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அவர் பேசுகிறாரு. ஆக அது மட்டும் இல்லை, ஏன் அவ்வளோ பர்சனலாக வந்து ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் வந்து எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன், ஆகையினால நீங்கள் வந்து என்னுடையவர்கள், ஆனால் எனக்கு விரோதமாக நீங்கள் போகும்போது தென் ஐ ஹாவ் டு லைக் இன்வோக் மை ஜஸ்டிஸ், என்னுடைய நீதியை நான் வந்து என்ன செய்யணும், அதன்படி நான் செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த விஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம், அதாவது அந்த முதல் 2 விஷன் 7th சாப்டரில் 1 to 3 and 4 to 6 நம்ம பார்க்குற அந்த 2 விஷன் ஆஃப் லோக்கஸ் ஸ்வாம்ஸ் அண்ட் விஷன் ஆஃப் கன்சியூமிங் ஃபயர், இது ரெண்டையும் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது விஷன் ஆஃப் ரிலண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டுலையும் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஆமோஸ் வந்து பரிந்து பேசுகிறான். ஆண்டவரை, யாக்கோபு சிரித்து போனானே, அவன் யாரால அவன் பிழைப்பான் அப்படின் போது ஆண்டவர் வந்து அப்படின்னா நான் வந்து நான் சொன்னபடி ஆவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த செய்ய போகிறன்ற அந்த தண்டனையை அவர் வந்து ரிலண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது வரும்போது தான் வந்து அந்த விஷன் ஆஃப் ப்ளம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த ப்ளம் லைன், அதாவது இந்த தூக்கு நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மேசன்ஸ் யூஸ் பண்ணி அந்த வால் வந்து கரெக்டாக அலைன் ஆகிருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ப்ளம் லைன். ஸோ அந்த ப்ளம் லைன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நியாயப்பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் என்கிற அந்த ஸ்ட்ரெயிட்டு அந்த லைனில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் தேசத்தை கட்டி எழுப்பினார். இப்போ அதே சேம் அந்த ப்ளம் லைன், அந்த 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 தூக்கு நூலை வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் கோயிங் டு சர்வைவ். கட்டாயம் நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். அப்போ ஃபெயில் ஆகிறபடினால நான் கட்டாயம் வந்து அங்கே ஆமோஸ் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டாம், இல்லை நான் வந்து இவர்களை வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 4வது போன வாரம் நம்ம பார்த்தது விஷன் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் சம்மர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேயும் வந்து அந்த நியர் அப்ரோச்சிங் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லை இந்த சம்மர் ஃப்ரூட் அப்படின்னு வரும்போது நம்ம போன வாரம் பார்த்தது வந்து அதாவது இந்த வெரி எண்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட், அது ரொம்ப ஹெல்த்தி ஹார்வெஸ்ட் ஃப்ரூட் கிடையாது, அது வந்து சீக்கிரமாக அது வந்து நடந்து முடியணும், அதை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து ஆண்டவர் அங்கே அப்ளை பண்ணும்போது இந்த சம்மர் ஃப்ரூட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் கன்சியூம் பண்ணிடுவாங்க, அவ்வளோ வேகமாக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் மேலே வரப்போகுது, அது வந்து சீக்கிரமாக அது உங்கள் மேலே வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அங்கே சொல்லுகிறாரு.
இப்போ ஐந்தாவதாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், God himself showed Amos a vision, and in that vision என்னன்னு சொன்னா, the Lord was standing beside the altar அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பலிபீடம், அப்போ ஆல்டர்னும் போது let's not think about the temple of Jerusalem. ஏன்னா இந்த அதிகாரத்தில் வந்து ஜெருசலேம், யூதா, டேவிட் இதெல்லாம் கலந்து வரும். பட் இந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேவேல் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸை பற்றி இனிஷியலாக வந்து அங்கே பேசுகிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து அந்த எந்த பலிபீடத்துக்குன்னு அவங்க வந்து கர்த்தருக்காக பலியிடுறோம்னு சொல்லிட்டு அருவருப்பானதை பலியிட்டாங்களோ அந்த பலிபீடத்துக்கிட்ட இவர் வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் நின்று இவர்கள் மீது நியாய தீர்ப்பை அவர் வந்து நிறைவேற்றுகிறவர். சொல்லுகிறது மட்டும் இல்லை, நிறைவேற்றுகிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த 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 9வது அதிகாரத்தை முதல் 10 வசனத்தை ஒரு பகுதியாகவும் 11 to 15 11லேருந்து 15 வரைக்கும் இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இஸ்ரேலினுடைய அழிவை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் 11லேருந்து 15 வரைக்கும் க்ளோரியஸ் எண்டிங், அதுதான் வந்து காட்ஸ் அந்த ரியல் கேரக்டர்னும் போது த சுப்ரீம் கேரக்டர் என்னன்னு சொன்னால் ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல், அதை பற்றி வந்து 11 through 15 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியில் இப்போ இந்த 2 பகுதியாக இதை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ காட் இஸ் நாட், அப்போ இதில் இந்த 2 பகுதியில் என்னன்னு சொன்னால், வேகமாய் நிறைவேற்றப்படும் ஒரு நியாய தீர்ப்பு, அதே நேரத்தில் இந்த நியாய தீர்ப்புகளுக்குள்ளே இருந்து ஒரு சில தப்பித்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முதல் 10 வசனத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நான் அட்டர் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவேன், டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. முற்றிலுமாக நான் அழித்து போடுவேன், யாரும் தப்ப முடியாது அப்படின்றார். பட் ஸ்டில் அந்த 11லேருந்து 15 வரும்பொழுது ஒரு சிலர் மீந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. ஆகையினால அவர் வந்து நான் முற்றிலுமா அழித்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, he is not talking about 100%, but it will be overwhelming judgment on overwhelming number of people அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் ரெமினன்ட் என்னும்போது அது வந்து ஒருவேளை 1000ல் 1 10,000ல் 1 அந்த மாதிரி அது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், காட் இஸ் நாட் ஹேஸ் டு பனிஷ், பட் ஹி இஸ் பர்டிகுலர் அபவுட் ரெஸ்டரேஷன். ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறதுல அவர் வந்து ரொம்ப அவசரப்படுகிற ஒரு தேவன் அல்ல. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி என்னன்னா எவ்வளோலாம் டைம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆமோஸ் காலத்துக்கு அப்புறம் வந்து திங்க் இஃப் ஐ எம் ரைட் 40 years நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அந்த ஏறக்குறைய 40 ஆண்டுகள், ஏன்னா சிலர் வந்து 20 years அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி த பிகினிங் ஆஃப் த events இந்த அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல் அதனுடைய ஒருவேளை பிகினிங் 20 yearsல இருந்திருக்கலாம். நான் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ எய்தர் 20 years or 40 years, it is a kind of longer period. ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக ஆண்டவர் வந்து he is not haste to punish people, but he is particular about restoration அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக அறிய போகிறோம். So though God wants human race to continue his eternal purposes, he cannot leave the sin unpunished. அதுதான் ஆண்டவருக்கு ஒருவேளை இப்படி சொல்லணும்னு சொன்னால், ஹியூமன்லி சொன்னால் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டயலமா என்ன அப்படின்னு சொன்னால், வந்து நம்ம தான் அவருக்கு வேணும். ஏன்னு சொன்னால், நம்ம உருவாக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் காட் கிரியேட்டட் அஸ் வித் அ பர்பஸ். அந்த பர்பஸுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ, கட்டாயம் அவருடைய கிரியேஷன் ஆகிய இந்த ஹியூமன் பீயிங் நமக்கு அவருக்கு கட்டாயம் வேணும். பட் அதே நேரத்தில் உங்களை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து காட் டஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஆல்சோ. ஏன்னா அவருடைய அந்த so many different characteristics of God இருக்கு. அதில் வந்து God is holy, God is love, and God is just, God is righteous, அப்புறம் God is merciful, God is grace. இது மாதிரி நிறைய காரியங்கள் அவருடைய கேரக்டர் பார்க்குறோம். இது எல்லாம் அடங்கினது தான் God. அதில் ஒன்றை எடுத்துட்டாலும், லவ் எடுத்துட்டாலும் he cannot be a God. அதே நேரத்தில் he is a just God. அந்த ஜஸ்டிஸ் பார்ட் கேரக்டர் எடுத்துட்டாலும் then he cannot be a God. ஆகினால அது எல்லாத்தையும், அதுதான் வந்து வேதத்தில் இருக்குது. அதாவது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேன் நெவர் மீட் டுகெதர். அது வந்து முடியவே முடியாது. அந்த கிருபைன்றது அது வேற மாதிரி அது போகும், அது மன்னிச்சுக்கிட்டே போகும்.
ட்ரூத்ன்றது வந்து அது வந்து இட் வில் ஹேவ் பீப்புள் அக்கௌண்டபிள். அதை வந்து அந்த அந்த சத்தியம் அப்படின்றது அது வந்து அது 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 ஒரு விதமான ஜஸ்டிஸ் அந்த லைனில் அது போயிட்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இது ரெண்டும் ஒன்று இணைகிறது. அதுதான் வந்து காட்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆகையினால தான் இதில் வந்து அந்த காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் காட்ஸ் ஜஸ்டிஸ், அதே நேரத்தில் காட்ஸ் கிரேஸ், இது எல்லாம் எப்படி ஒன்றா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்று சொல்லி நம்ம அறிகிறவர்களாக காணப்படும். ஸோ காட், எஸ், ஹி டஸ் நீட் யூ அண்ட் மீ டு கண்டினியூ ஹிஸ் பர்பஸ் in this world, but at the same time he cannot leave the sin unpunished. and சொன்னா it will contradict his holiness கேரக்டர். அந்த பரிசுத்தம் என்கிற அந்த குணாதிசயத்தோடு இந்த பாவம் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகிறதுனால இந்த பாவத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய சிஸ்டமில் வந்து அதில் வந்து ரெண்டையும் அவர் வந்து பாவத்தை கண்டுக்காமல் அவர் வந்து போயிட முடியாது. அதுதான் நம்ம சொல்லுவோம். அதாவது பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார். பாவமும் பாவியும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாவம் செய்கிறதுனால தான் அவன் பாவி. ஆனால் அது ஆண்டவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பாவத்தை மட்டும் அவர் வெறுக்கிறாரு, பாவியை அவர் வந்து நேசிக்கிறார். அங்கே தான் அவருக்கு ரொம்ப இதய வேதனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவருக்கு அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, காட் இஸ் சின்ஸ் காட் இஸ் அ பர்சனல். அவர் வந்து அவருக்கு ஆழ்தத்துவம் இருக்கிறபடினால அவருக்கு உணர்வுகளும் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த உணர்வுகள் வந்து வேதனை அடைகிற ஒரு நேரம் எதுன்னு சொன்னால் வந்து அந்த நம்மை நேசிக்கிறதையும் அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை அவர் வெறுக்கிற காரியம் நடைபெறும்போது அது அவருக்கு வந்து ஒரு பெரிய சங்கடமான அது ஒரு சூழ்நிலையும் ஒரு காரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறோம். ஸோ காட்ஸ் அல்டிமேட் பர்பஸ் இன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் நெவர் டெஸ்ட்ரக்ஷன் பட் ஆல்வேஸ் ரெஸ்டரேஷன். அதை வந்து நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸ்பெஷலி ஃபார் காட்ஸ் சில்ட்ரன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து சிட்சித்து நம்ம வந்து திரும்ப உயிர்ப்பித்து கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், destruction of Israel. So the basic message in this passage is man's inability to escape God's judgment. அதுதான் அந்த 10 வசனங்களில் விசேஷமாக அந்த முதல் 4 வசனங்களில் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. 5-6 வசனங்களில் அவர் வந்து அதாவது he is a sovereign God அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ இந்த முதல் 4 வசனங்களில் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், nobody can escape. என்னுடைய நியாய தீர்ப்புக்கு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அப்போ இந்த முதலாவது வசனத்தை யாராவது ஒருத்தர் நம்ம படிக்கலாம். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது ஆமாம் சொல்றான், நான் ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். ஐ சா த லார்ட் அப்படின்றான். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேரலல் டு ஏசாயாவுடைய ஒரு பேரல். இன்ஃபேக்ட் ஐசாயா வந்து ஆமோஸினுடைய கண்டெம்பரரியாக வந்து யூதாவில் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தவன். அங்கே வந்து ஐசாயா என்ன சொல்கிறான், ஏசாயா 6 வந்து ஐ சா த லார்ட் சீட்டட் ஆன் த த்ரோன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து என்னன்னு சொன்னால் ஆமோஸ் வந்து ஹீ சீஸ் த லார்ட் ஆஸ் த ஒன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் beside the altar அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறான். நிறைய அந்த ஏசாயா 6க்கும் இதுக்கும் பேரலல் உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வாசல் நிலைகளை அசையும்படிக்கு நீ என்ன செய்யணும், போதிகையை நீ அடி அப்படின்றார். போதிகைன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ இந்த பாட்டம் லைன் என்னன்னு சொன்னால்,
ஸ்ட்ரைக் த டோர் போஸ்ட், அந்த வாசலினுடைய நிலைகள், அதாவது தாங்கி அந்த கட்டடத்தை அந்த ஆலயத்தை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த வாசல் நிலைகள், அந்த வாசல் நிலைகள் அசையும்படியாக நீ என்ன செய்ய வேண்டும், அந்த வாசல் நிலைகளை நீ அடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். ஸ்ட்ரைக் த டோர் போஸ்ட் தட் த த்ரெஷ்ஹோல்ட் மே ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுகிறார். அதாவது அந்த 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 நிலைக்கால்கள் வந்து அசையும்படியாக நீ என்ன செய்ய, அந்த 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 போதிகையை நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அது போதிகை அப்படின்போது ஆங்கிலத்தில் வந்து டோர் போஸ்ட் அப்படின்னு இருக்கு. வந்து போதிகை அடித்து அவர்கள், அதாவது நிலைகள் அப்படின்னும் போது அங்கே வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று, அதை அடித்து அந்த 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 பில்லர் மாதிரி அந்த ஒரு காலம் அது வந்து உடைஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் the entire temple is going to collapse. உள்ளே இருக்கிற எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, அங்கே மரித்து போவாங்க. ஸோ அதுதான் வந்து அதனுடைய பேசிக் திங். ஸோ when Isaiah saw the Lord, it was for the blessing and hope. ஏசாயா வந்து அங்கே தேவாலயத்தில் போகிறான். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் போகும்பொழுது அங்கே அவன் போன பிறகு தான் என்ன ஏசாயா 1-5 வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் நியாய தீர்ப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஏசாயா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அதுக்கப்புறம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த உசியா மரணமடைந்த அந்த வருஷத்தில் ஆண்டவருடைய செய்தி மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 6 அவன் வந்து அங்கே தேவாலயத்தில் அங்கே போன பொழுது ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாகிறார். ஆனால் அந்த தரிசனமோ அது வந்து நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் காட் appeared to him as to bring judgment and destruction அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் strike the door posts, threshold may shake. So these are the டாப் ஆஃப் த காலம்ஸ். ஐசாயா 6:4, ஏசாயா 6:4 கூட அதுதான் வாசிக்கிறோம். அதாவது அந்த சத்தத்தினால வாசலுடைய நிலைக்கால்கள் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது அது விழலை, பட் அது அதிர்ந்தது. அந்த அளவிற்கு அந்த சத்தம் வந்து அங்கே வந்து பெரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் காட் கமாண்ட்ஸ் டு ஸ்ட்ரைக் த டாப் ஆஃப் த டோர் போஸ்ட் டு ஷேக் த பேஸ் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, ஷேட்டர் தெம் ஆன் த ஹெட்ஸ், அந்த மக்களுடைய அந்த தலை மீது எல்லாம் விழுந்து உடைத்து போடு, எல்லாருடைய தலையின் மேலும் விழ அதை உடைத்து போடு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவேளை சிம்சோன் வந்து அந்த பெலிஸ்தியருடைய அந்த ஆலயத்தில் இருக்கும்போது அவன் அதுதான் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு விசை நீர் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த கட்டியிருந்த அந்த அந்த மொத்த கட்டத்தையும் அந்த மண்டபத்தையும் தாங்கியிருந்த அந்த காலம் அந்த அதை வந்து என்ன செய்கிறான், அதை ஷேக் பண்ணும்போது then the whole அந்த டெம்பிள் வந்து came down and many people died அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அந்த எப்பொழுதுமே மக்கள் வந்து அந்த டெம்பிள்ஸில் வந்து கூடியிருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வோம், இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். ஸோ the fall of the temple will kill great number of people. அதுதான் வந்து இதில் நமக்கு இருக்கக்கூடிய மெசேஜ். ஸோ I will slay the last of them அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஸோ anyone who tries to escape shall not be spared. அதாவது தப்பிக்க ஓடுகிறவனும் கூட என்ன செய்யறது இல்லையா, அவனையும் ஆண்டவர் விட மாட்டாங்க. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அப்படி தப்பி அவன் வெளியே ஓடிட்டா கூட அவன் வந்து ரட்சிக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ the one and he who escapes from them shall not be delivered. அவர்கள் வந்து விடுவிக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது 2-3 இந்த 2 வசனங்களையும் யாராவது ஒருத்தர் படிக்கலாம். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். இங்கே என்னன்னு சொன்னா, அதாவது தேவனிடத்துல திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள்
என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எப்படியாகிலும் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 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 அதிகாரம் வந்து இன்னும் இனி நடக்க போகிற காரியங்களையும் இதுல உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது பல செக்மெண்ட்ஸ், அதாவது பல பீரியட்ஸுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வந்து இருக்குது. இமீடியட் டு இஸ்ரேல் அண்ட் ஆல்சோ டு ஜூடா, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னும் நடக்க வேண்டியது ஏன்னு சொன்னால், அங்கே வந்து வருங்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க, மலைகளுக்கு ஓடி எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி இங்கே மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஓடி போய் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்களாம், பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். ஆங்கிலத்தில் though they dig into hell from there my hand shall take them அப்படின்றார். அதாவது தோண்டி அப்படின்னா என்ன, தாங்களே புதைச்சிக்கிறாங்க, தாங்களே வந்து புதைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் வந்து அப்படிப்பட்ட இடத்திலும் அப்படியே அவங்க மறைஞ்சிக்கிட்டா கூட நான் அவர்களை தோண்டி எடுப்பேன். அப்படி பார்க்கும்போது நியாயத்தீர்ப்பு நாளில் மரித்தோர் எல்லாரும் உயிர் தெழுவார்கள். தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது பாவிகள் பரிசுத்தவான்கள் எல்லாருமே எழுந்திருப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எழுந்து என்ன செய்வாங்க, மறுரூபமாகி இயேசுவோடு கூட இருப்பாங்க. மற்றவர்கள் வந்து நியாய தீர்ப்புக்கு அவர்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு, அவங்க வந்து மண்ணை தோண்டி பாதாளத்தில் அடியில் அவங்க வந்து படுத்துக்கிட்டா கூட நான் அவர்களை தோண்டி அவர்களை பிடித்து நான் மேலே கொண்டு வந்து அவங்க மேலே நியாய தீர்ப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் நான் என்ன செய்வேன், அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். மார்ஸில் தண்ணி இருக்கு, அங்கே போய் கடவுளுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா கூட அங்கேயும் போய் ஆண்டவர் வந்து அதையும் நான் தான் உருவாக்கினேன், நான் அங்கேயும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த 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 ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்புறம் சொல்றாங்க, கர்மேலின் கொடுமுடியில் ஒளிந்து கொண்டாலும், எப்பொழுதுமே வந்து ஆபத்து வரும்பொழுது மலைகளுக்கு ஓடி போவது வழக்கம். அப்படி போனாலும் அங்கேயும் அவர்களை நான் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன். சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கேயும் வந்து அவர் வந்து அவர்கள் மீது நியாய தீர்ப்பை கொடுப்பதாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். ஸோ dig into hell, climb upon heaven, top of Carmel, bottom of the sea. So these statements state that there is no place in heaven, earth, water and beneath the earth is hidden from God. எந்த ஒன்றுமே வந்து ஆண்டவருக்கு ஒளிந்து இருக்கவில்லை. இது என்னன்னு சொன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவர்களும் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இருக்கிறவர்களும் என்ன செய்யறாங்க, இதை அறியாதபடிக்கு ஓடி ஒளிந்து கொள்ளான்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சைடு வந்து தேவனுடைய பக்தர்கள், யோபு போன்றவர்கள் சங்கீதங்களில் வாசிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை வைக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லி வந்து தேவ பிள்ளைகள் வந்து சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், ஆண்டவருக்கு நம்ம போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவருக்கு வந்து he has a power and a dominion over all these places அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ ஞானமான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம அவருக்கு அடிபணிந்து அவரிடத்துல மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள்ளுகிறது அன்றி வேறு வழியே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி திஸ் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். இங்கேன்னு சொன்னால் அந்த இஸ்ரேல் ஜனங்களில் நிறைய பேர் மறிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஜனங்கள் வந்து எதிரிகள் அசீரியர்கள் வந்து சிறைப்பிடித்து அவங்கள வந்து அங்கே அந்த நாட்களினுடைய அந்த தென் வேர்ல்டில் எல்லா இடங்களிலும் வந்து ஸ்கேட்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி வந்து எதிரிகள் உங்களை கொண்டு போயிட்டா கூட, உங்களை வந்து பிரிசனர்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டா கூட, நான் அங்கேயும் வந்து நான் என்ன செய்வேன், நான் வந்து என்னுடைய பட்டயத்துக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த 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 ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள்
மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றார். அப்ப இது வந்து அதாவது ஐ வில் செட் மை ஐஸ் ஆன் தெம் ஃபார் ஹார்ம் அண்ட் நாட் ஃபார் குட் அப்படின்றார். ஒரு அன்பு கிருபை இரக்க நிறைந்த ஒரு தேவனிடத்திலிருந்து நான் எப்படி சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும்படியா நான் நடந்துக்கூடாது. அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னா உண்மையாவே நான் ரொம்ப கெட்டவன் அர்த்தம், ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கண்களை அவர்களுக்கு வந்து இறங்கும்படியாக அல்ல, நன்மைக்காக அல்ல, தீமைக்காகவே நான் அவர்கள் மேல் நான் கண்ணை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஸோ திஸ் இஸ் a terrible statement from a loving God, but God is not talking this as an arrogant God. பட் இன் டியூட்ரானமி 28:58 58 அப்புறம் 64 to 68 அந்த பகுதிகளை நம்ம படிக்கலாம். ஏன்னு சொன்னால் திஸ் ஜஸ்டிஃபைஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காட். உபாகமம் 28:58 வசனமும் அதுக்கப்புறம் 64 68 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்னபடியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். ஸோ இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப அழகாக நான் எழுதி கொடுத்துட்டேன். நேற்றைய பெரியன் பைபிள் ஸ்டடிலையும் அதுதான் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து எல்லா கைட்லைன்ஸை க்ளீனாக கொடுத்துட்டார். இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம் வேணும்? ஒரு குழப்பமும் தேவையில்லை. அந்த கைட்லைன்ஸ் படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்லேருந்து புறப்படுதுன்னா ஐயோ நான் கிழக்க போகணுமா மேற்க போகணுமா அந்த என்ஜினியர் இல்லை டிரைவர் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ட்ராக் செட் ஆல்ரெடி. அந்த கைடிங் அந்த ரெயில்ஸ் வந்து கிளீனாக இருக்குது. அங்கங்கே ஒருவேளை மேபி பாயிண்ட் மேன் வந்து ஒரு பிரிவுதுன்னு சொன்னால் அது இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமா, தி அதர் பர்சன் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இவருக்கு வந்து என்னன்னு சொன்னால் கிளீனாக அதை ஆப்ரேட் பண்ண வேண்டியது தான் இந்த என்ஜினியர், இல்லைன்னு சொன்னால் இந்த டிரைவருடைய ஒரு வேலை. ஆகையினால அதை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. பட் இங்கே என்ன பார்க்குறோம், அதே மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கிளீனாக எழுதி கொடுத்துட்டாரு. நான் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன், இதுபடி நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸோ எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே சாபத்தையுமே அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் போது நீங்க அதாவது நம்ம இந்த பகுதியில் இந்த படிச்ச வசனங்களின் படி God has promised this punishment when he settled them in promised land அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவர் வந்து தெளிவாய் அவர்களுக்கு வந்து சொல்லிட்டார், இது எல்லாவற்றின்படி நடந்தா வந்து இது நடக்கும், இதன்படி நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா என்னென்னத்தை செய்வேன்னார். அதை தான் வந்து ஆமோஸ்ல வந்து அதை திரும்ப ஆண்டவர் வந்து அந்த அவர் என்ன பேசினாரோ என்னென்ன பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு அந்த காலத்துல சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு ஆமோஸ் மூலமா அவர்களுக்கு அவர் வந்து திரும்ப சொல்லுகிறார். ஆக அவர் சொல்லாத ஒன்றை செய்கிற ஒரு தேவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அவரே ஆண்டவரே அவர் வார்த்தைக்கு அவரே கண்ட்ரோல் ஆகி நடக்கிறார். நான் ஒன்று சொன்னேன், இதை விட நான் அதிகமாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதில்ல.
நான் இதை ஏற்கனவே சொன்னேன், அதை நான் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்றார். அப்போ அந்த அந்த சர்வ வல்லவர், இந்த சாவரின் காடே வந்து அவர் பேசிட்ட ஒரு வார்த்தைக்கு அவர் வந்து தன்னை அதுக்கு கீழ்ப்படுத்துகிறாரு, அதன்படி அவர் செய்கிறார் அப்படின்னும் போது, அப்போ அவரால் உருவாக்கப்பட்ட நம்ம வந்து எவ்வளவு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வந்து அடங்கி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெவலேஷன் 20:11-15 யாராவது ஒருத்தர் படிப்போம். வெளிப்படுத்தல் 20:11-15 வரைக்கும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இங்கே ரொம்ப அழகாக பார்க்குறோம். அந்த 11வது வசனம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வானமும் பூமியும் வந்தது, அதற்கு ஒரு இடம் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த அந்த எல்லாம் இந்த அது ஆண்டவருடைய சிருஷ்டிகள் எல்லாம், தண்ணீரும் பாதாளமும் நிலமும் தங்களில் உள்ள மரித்தோரை அவரிடத்திலிருந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஆகையினால ஏதோ நான் வந்து செத்து நான் போயிட்டேன், ஆண்டவருடைய தண்டனைக்கு தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. அப்போ அந்த பாதாளம் என்ன செய்யும்? இந்த இவன் வந்து இவனை வந்து இந்த இடத்துல போட்டாங்க, ஒருவேளை எரிச்சு சாம்பலை தண்ணியில் கலக்கினா கூட அந்த தண்ணி வந்து அவனை வந்து எடுத்து கொடுக்கும், அவளை வந்து எடுத்து கொடுத்துரும் ஆண்டவர்கிட்ட. என்கிட்ட வந்தவங்க வந்த எண்ணிக்கை இது, கடலில் விழுந்து செத்தவங்க, என்கிட்ட விழுந்து செத்தவங்க, ஸோ எல்லாம் வந்து அந்த எங்கெங்கே யார் யார் செத்தாங்களோ அவங்க எல்லாரையும் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அன்னோன் டூம்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வைக்கிறாங்க, டூம்ப் ஆஃப் தி அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அவங்கவுங்க எங்கே செத்தாங்கன்னு தெரியாது, பட் ஆண்டவருடைய வருகையில் அவன் எங்கே செத்தானோ அந்த மண்ணோ தண்ணியோ என்ன செய்யும், எல்லாரையும் எடுத்து அங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அகெயின் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அந்த 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 அதாவது இந்த 2வது 3வது வசனத்தில் இருந்த காரியங்கள் என்னன்னு சொன்னால், அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யும், ஆண்டவருக்கு எதை யாரும் அதை தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த இமேஜ் எப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஆஃப் நாட் எஸ்கேப்பிங் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த நியாய தீர்ப்புக்கு யாரும் தப்பிக்க முடியாது, அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றார். ஸோ இந்த ஆமோஸ் பேசுறது இஸ்ரவேல் ஜனத்துக்காக மாத்திரமல்ல, பின்னால இஸ்ரவேலுக்கு பிறகு சில வருஷங்கள் கழித்து சிறைபிடிக்கப்படுகிற யூதாவை குறித்தும் இந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து, அதாவது அங்கே டியூட்ரானமி பார்க்குறோம், ஆமோஸ் பார்க்குறோம், அதே நேரத்தில் ரெவலேஷனை பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து அதாவது அதில் ஒரு கோஹரண்ட்டை நம்ம பார்க்குறோம். அந்த தீம் வந்து ரொம்ப க்ளீனாக அது வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேபி இந்த உலகத்தில் டெம்பரவரி, பட் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் ஏறக்குறைய அதே சிஸ்டமில் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவனவன் செய்த கிரியையின் அடிப்படையில் ஆண்டவர் வந்து நான் வந்து நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னது போல, நான் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது இல்லை, நான் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன இந்த வசனமே ஒருவனை வந்து கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இவ்வளவு அழகான ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 5வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். இங்கே என்னன்னு சொன்னால், மறுபடியும் ஆமோஸ் அது என்னென்னா ஒரு ரிப்பீட்டட் கோரஸ் மாதிரி, அது கோரஸ் ரெஃப்ரைனை ரிப்பீட் பண்ணுற மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல அவர் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. ஆமோஸ் 3:13 பேசியிருக்கிறாரு, 4:13 பேசியிருக்காரு. டிஃப்ரெண்ட் திங்ஸு, பட் என்ன வரும்னு சொன்னால், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், இவரே கர்த்தர், இவரே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்,
அப்படின்னு சொல்லிட்டு யார் இதையெல்லாம் செய்கிறது என்பதை திரும்ப திரும்ப அங்கங்கே வந்து நினைவுபடுத்துவான். இட்ஸ் நாட் மை வேர்ட், என்னுடைய வார்த்தை அல்ல, அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஸோ இட்ஸ் ரிப்பீட்டட் ஹியர் டு ஸ்டேட் த சாவரின் பவர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 6வது வசனத்துக்குள்ள நம்ம போவோம். 6வது வசனத்தை படிக்கலாம். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வந்து இந்த கர்த்தர் யார் இதெல்லாம் செய்ய போறாருன்னா கர்த்தர். இதுவரைக்கும் அநேகத்தை செய்தவர் கர்த்தர், இனியும் வரக்கூடியதையும் செய்ய போகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 8வது வசனத்திற்கு போகலாம். 7வது ஒருத்தர் படிப்போம். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். த சின்ஃபுல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு. அதாவது ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இஸ்ரவேல் யூதா எல்லாருக்கும் விரோதமாகவே அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் அதில் நம்ம வந்து அந்த இனிஷியல் நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ இட்ஸ் a reference to any nation that is morally guilty will stand for the judgment of God. But at the same time, அந்த 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, yet I will not utterly destroy இஸ்ரேல் ஆர் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்றார். நான் வந்து இந்த இஸ்ரவேலரை, நான் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னு சொன்னா இட் இஸ் காட்ஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ ஆபிரகாம்ல இருந்து யாக்கோபு 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களிலே ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, he has to do something, சில காரியங்கள் செய்யணும். ஆகையினால அந்த 12 கோத்திரங்கள்ல எப்பொழுதும் ஒரு ரெம்னன்ட்டை ஆண்டவர் வந்து வச்சிருப்பார். ஒரு மீந்து இருக்கும் ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் வந்து வச்சிருப்பார். பெரிய கூட்டம் மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது, மைனாரிட்டி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சிலர் போதும். அந்த மைனாரிட்டி கூட்டத்தை அவர் வந்து ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். So he is the here is the promise of God's remnant, promise about the God's remnant. நம்ம பார்க்குறோம், God will always save some seed among his people. ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவர் அந்த கிரியேஷனை பற்றி பைபிள் என்ன எழுதுது, அவனை வந்து ஆணும் பெண்ணுமா அவனை ஒருவனாகத்தானே உருவாக்கினார். எதுக்குன்னு சொன்னால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க. ஆங்கிலத்தில் வந்து in order to bring forth a godly seed அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆண்டவருக்கு வந்து ஒரு godly seed வேணும். ஆகினால in his sovereign power அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் ஒரு சிலரை அவர் வந்து தனக்கென்று அவர் வைத்திருக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 9வது வசனத்தை படிக்கலாம். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. அந்த 8வது வசனத்துல அந்த கடைசி பகுதியில் சொல்றார் இல்லையா, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். அப்ப மற்றவங்களை அப்படியே போட்டு எரிச்சிடுவாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபின் வம்சத்தை நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஐ வில் சிஃப்ட் தம். அதை சிஃப்ட் தம், அதாவது சல்லடையில போட்டு ஜலிக்கிறது போல அவர்களை நான் ஜலித்து எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னு சொன்னா சுலகினால புடைக்கிறது போல, இல்லைன்னு சொன்னா அதை வந்து காற்றடிக்கும். அந்த தானியமும் பதரும் கலந்து இருக்கக்கூடிய அந்த தானியத்தை எடுத்து அதை வந்து அதை போடும்போது அந்த பதர் வந்து காற்றில் அடித்து கொண்டு போகும். ஸோ இங்கே என்ன சொல்றாரு, நான் அந்த ஜல்லடையில போட்டு ஜலிக்கிறது போல அப்படி ஜலிக்கும் பொழுது வேண்டாத தவிடுகள் அவசியமில்லாதவர்கள் எல்லாம் போயிடும். அந்த எனக்கென்று இருக்கக்கூடிய சீடு, கோதுமை மணிகள், இப்போ அதை வந்து அதுக்கு வந்து இன்னொரு நிக் நேம் வந்து பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெபிள்ஸ்னா அதாவது சீடு கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது வந்து அது எக்காரணத்தை கொண்டும் அது வந்து என்ன செய்யாது, அந்த அழிகிறவர்களோடு சேர்ந்து அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லார். ஸோ ஆண்டவர் வந்து இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு கோவம் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவர் வந்து நியாய தீர்ப்பை செலுத்தலை. ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப பர்டிகுலர் கவனமாக நிதானமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். 10 ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது 11 to 15 பார்க்கலாம். ஸோ God has spoken about how people can be found in the small group of
remnant people. ஸோ இவர்கள் வந்து ஒருவேளை ஆண்டவர் வந்து ஒரு சிலர் இப்படி சொல்லலாம், இட் வாஸ் பை ஹிஸ் சாய்ஸ், அவர் வந்து ஒரு சிலரை அவர் வந்து ரெம்னண்ட்டாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் இந்த டியூட்ரானமி 30 நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 28 நம்ம படித்தோம். அந்த 28 படிச்சுட்டு அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னா ஒருவன் தப்பிக்கலாம். ஸ்டில் பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவருக்கு விரோதமாக செய்துட்டாங்க, எல்லாம் எழும்பிட்டாங்க, ஆண்டவருடைய கோபம் எழும்புது, ஆண்டவர் சொன்னபடி நியாயம் தீர்க்க போகிறேன். அப்போ ஆண்டவர் கொஞ்ச காலம் டைம் கொடுக்குறாரு. அப்போ டைம் கொடுக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எஸ்கேப் ஆகணும்னு சொன்னால் தே கேன் டூ ஒன் திங், ஸ்டில் தே கேன் எஸ்கேப் த ஜட்ஜ்மெண்ட், நாட் பை ரன்னிங் அவே ஃப்ரம் காட் பட் பை டூயிங் சம்திங். அந்த நம்ம படிக்கலாம் டியூட்ரானமி 30:1-5. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்திருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஓகே, இந்த வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவர் வந்து 15வது வசனத்தை பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இந்த வசனங்களின் அடிப்படையில் என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேலர் கூட, அதாவது நார்தன் கிங்டமை வந்து அசிரியா ராஜா வந்து சிறைப்பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சதர்ன் கிங்டம் வந்து பாபிலோனியன் கிங் வந்து எம்பரர் வந்து அவங்கள பிரிசனராக எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அசிரிய ராஜாவினுடைய பழக்கம் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய அந்த அசிரியன் எம்பையர் அவங்களுடைய வழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு தேசத்தை அவங்க இன்வைட் பண்ணும்போது அந்த தேசத்தில் இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய அந்த ரூலிங்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவு ஸ்ப்ரெட்டாக இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு ஜனங்களை வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க. ஸோ they cannot regroup. So until this day, until Second World War, this Israelites, they were not able to regroup. எப்போ அந்த வருஷத்துலேருந்து ஸோ மோர் தென் 2000 years அவங்க வந்து இஸ்ரேல் ரீக்ரூப் பண்ண முடியாத இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து அப்படி சிதறி கிடந்தவங்கலாம், ஈவன் இந்தியாவினுடைய அந்த நார்த் ஈஸ்ட்லலாம் ஒரு குரூப்லாம் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் இப்போ என்ன செய்கிறாங்க, தே ஆர் கம்மிங் பேக் டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகையினால இங்கே ஆண்டவர் டியூட்ரானமியில் என்ன சொல்கிறாருன்னா, நீ சிதறப்பட்டு போய் நீ வந்து சிதறப்பட்டு கிடந்த ஒரு நேரத்திலும் நீ வந்து உன்னுடைய உள்ளத்தில் சிந்தனை செய்து நீ திரும்புவாயானால் நான் என்ன செய்வேன், உன்னை வந்து நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால அந்த சொன்னதின்படி அவர் உண்மையாகவே அவர் செய்கிற ஒரு தேவனாயும் அவர் காணப்படுகிறார்னு பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் 11-12 படிக்கலாம். 11-12. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே வரும்போது ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை இதில் பேசுகிறாரு. அப்போ ஆன் த டே, அந்த நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. எந்த நாள் அப்படின்னு சொன்னால், ஆன் த டே ஆஃப் ரெஸ்டரேஷன். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இந்த நார்தன் கிங்டமுக்கு ரெஸ்டரேஷன் வந்து கிரைஸ்ட் வர வரைக்கும் வரல, கிரைஸ்ட் வந்த பிறகும் வரல, அன்டில் செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் அந்த ரெஸ்டரேஷன் வரல. ஸோ அந்த ரெஸ்டரேஷனை பற்றியும் பேசுகிறாரு. அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பட் அதே நேரத்தில் வேற, ஏன்னா காட் தானே பேசுகிறாரு. அவர் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், அது மட்டும் இல்லை, எர்த், ஹெவன், அப்புறம் ஹியூமன், டிவைன், மார்டல், மார்டாலிட்டி, இம்மார்டாலிட்டி,
அப்புறம் வந்து ஹெல், ஹெவன், இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது, நான் தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன், திரும்ப நான் வந்து 12வது வசனத்தில் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. நல்லா கவனிக்கணும், இது வந்து இட்ஸ் a prophecy to the northern kingdom. தாவீதின் கூடாரம் எங்க இருக்குது? சதர்ன் கிங்டம்ல இருக்கு. ஆனா ஆண்டவர் நார்த்து கிட்ட பேசும்போது சொல்றாரு, நான் தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நான் என்ன செய்வேன், அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இது வந்து இந்த தீர்க்க தரிசனம் வந்து இஸ்ரவேலுடைய அந்த ரிட்டர்னை பற்றியும் இருக்குது, அதே நேரத்தில் தாவீதினுடைய கூடாரம் யூதாவை பற்றியும் பேசுறாரு. நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம், நியூ டெஸ்ட்மெண்ட்ல சர்ச்சையும் அந்த தாவீதின் கூடாரம் என்பது சபையோட அங்கே பேசுகிறார் என்பதற்கு ஆவியானவர் ஆதாரம் வச்சிருக்கார். So these two verses are mentioned first in reference to the people of Israel. Second, about Judah in terms of their return to Jerusalem to rebuild temple. Thirdly, about the return of the 12 tribes at the end time. Also, fourthly, நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்போஸ்தலர் 15, 16, 17 யாராவது வாசிக்கலாம். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர், அதாவது இங்கே யாருன்னா யாக்கோபு, அதாவது ஜேம்ஸு, யாக்கோபு எழும்பி பேசுகிறார். பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆக்ட்ஸ் 15 வந்து ஜெருசலம் கவுன்சில் என்னன்னு சொன்னால், அங்கே வந்து புறஜாதியார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வந்து விருத்த சேதனம் எடுக்கணும், அடையணும், இப்படி இந்த யூத மதத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இருக்கணும்ட்டு எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பால் வந்து லீடர்ஸ் கிட்ட வரார். லீடர்ஸ் கிட்ட வந்துட்டு பண்ணும்போது அப்போ யாக்கோபு வந்து சர்ச்சில் ஒரு லீடராக இருக்கிறாரு, ஜேம்ஸு. அப்போ அவங்க சொல்லும்போது அப்போ ஜேம்ஸ் எழுந்து சொல்றாரு, ஓகே அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப வெறுமனே யூதர்கள் மூலமா தான் ரட்சிப்பு அப்படின்னு கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, அதாவது யூதர்கள் மூலமா ரட்சிப்பு, ஆனா யூத முறைமைகளின்படி அந்த ரட்சிப்பு வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூதர் மூலமாக இயேசு கிறிஸ்துவனாலே ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஆமோஸ் 9வது அதிகாரம் இந்த 11, 12 2 வசனங்களை தான் அந்த இடத்துல அவர் வந்து கோட் பண்றார். உங்களுக்கு வந்து செயின் ரெஃபரன்ஸ் சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த 2 வசனங்கள் என்ன சொன்ன, ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் என்று சொல்லி ஆமோஸ்ல அந்த 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 11வது வசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஆங்கிலத்தில், on that day I will raise up the tabernacle of David which has fallen down and repair its damages. I will raise up its ruins and rebuild as in the days of old, that they may possess the remnant of Edom and all the Gentiles who are called by my name. புறஜாதியார், என் நாமம் தரிக்கப்பட்ட புறஜாதியார். இந்த ஐடியா என்னது? அது என்ன, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னா 12 ட்ரைப், அவ்வளோதான், யாக்கோபனுடைய புத்திரர்கள் தான். பட் இங்கே ஆமோஸ் என்ன சொல்கிறான், 6th செஞ்சுரியில் வந்து புறஜாதியாருக்கும் தேவனுடைய நாமம் தரிக்கப்படுகிற ஒரு காலம் வரும். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். புறஜாதியாரும் அந்த தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்கிறது தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதை ஒருவேளை நான் சொல்லலை, அதை வந்து யாக்கோபு அதை ரொம்ப அழகா சொல்றார். ஆகையினால இங்கே வந்து அப்ப யாக்கோபு அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தின் அந்த அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஆல்சோ திஸ் டாக்ஸ் அபவுட் த சர்ச் அக்கார்டிங் டு ஜேம்ஸ்.
quotes Amos 9, 11 and 12 as these verses are the clear prophecy about the salvation of the Gentiles. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள், புறஜாதியாருக்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஸோ என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும், அதாவது புறஜாதிகளை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களை வசமாக்கி கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்வேன், அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பேன். ஸோ த ரீபில்டிங் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் த tabernacle of David refers to the building of the church, which in the beginning was composed of Jews but now included many Gentiles அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். The church therefore is the instrument by which Gentiles may know God அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால இந்த புறஜாதியார் தேவனுடைய நாமம் தரிக்கப்படும்படியாக நான் தாவீதினுடைய கூடாரத்தை எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தீர்க்க தரிசனம் டாக்ஸ் அபவுட் so many different times அப்படின்னு சொல்லிட்டு, டைம் பீரியடு, so many different themes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 14வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் உள்ள பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இங்கேயும் I will bring back அப்படின்றாரு. So it's the process of restoration according to the worldly understanding, and it talks about the prosperity and the blessing. So build cities and enjoy food and prosperity. When these things are enjoyed in obedience to the Lord and with thanksgiving to Him, is to enjoy God's blessings. So ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை அனுபவிக்கணும். அதே நேரத்தில் அதை அனுபவிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதான் உபாகமத்திலேயே ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறது. நீ போகிற தேசத்தில் நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும் ஒன்று, இன்னொன்று அந்த தேசத்தில் நீ புசித்து குடித்து திருப்தியாகும் போது நீ உன்னுடைய தேவனை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்தணும். ஸோ காட்ஸ் பிளெஸ்ஸிங் அது கொஞ்சமாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம், சர்ப்ளஸ்ன்னு கிடையாது, அது ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதை அனுபவிக்கணும். அடுத்தது அனுபவிக்கும் போது அதற்கு நன்றி சொல்லி நம்ம அனுபவிக்கணும். அதை தான் இந்த இடத்துல நம்ம இந்த 14வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக அவர்களை நான் ரெஸ்டோர் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இருக்கும்னு சொல்றாரு. கடைசி வசனத்தை படிக்கலாம், படிச்சு நம்ம முடிப்போம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். So this final blessing of the people is predicted upon their recognition of their Davidic Messiah, something that is yet to occur. நீங்கள் Romans 11:25-27 இப்போ நான் அதை பற்றி நான் அதிக விளக்கம் கொடுக்க போவதில்லை. இந்த 15வது வசனம் நிறைய காரியங்கள் அதாவது இந்த பிசிக்கல் இஸ்ரேல் திரும்ப அவங்க சேரக்கூடியது இனி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. We get a clue that in the last days Israelites will accept Jesus as their மெசாயா, மெசியான்னு சொல்லிட்டு அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்கிறத இந்த ரோமன்ஸில் க்ளூ இருக்கிறதா அநேக வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆக அப்படி ஆனாலும் கூட எல்லா இஸ்ரவேலர், அதில் நமக்கு இருக்கிற ஐடியா அப்படி ஒருவேளை எல்லா இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லும்பொழுது சில நேரங்களில் பிப்ளிக்கல் லாங்குவேஜில் எல்லாம் இப்போ ஆண்டவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது கூட யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாரையும் அழிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் ரெமினன்ட் இருக்கும் அப்படின்னாரு. இப்போ சொல்லும்போதே கொஞ்சத்தை வச்சுட்டு மீதியை அழிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு ரெமினன்ட். அப்போ எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆண்டவரை அறிவாங்கன்னு சொன்னா இட்ஸ் நாட் தட் 100% எல்லாம், ஏன்னா அவங்களும் ஹியூமன் தான், அவங்களும் கிரைஸ்டை ரிஜெக்ட் இன்னும் ஃபியூச்சர்லையும் ரிஜெக்ட் பண்ண போகிறது உண்டு. ஆனாலும் கூட அவங்க அந்த இந்த கடைசி நாட்களில் அவங்க பெருங்கூட்டம்
அவர்கள் வந்து இந்த மேசியா இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. அதை வந்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அதே நேரத்தில் இந்த 15வது வசனத்தில் அவர்களை வந்து இதுக்கு மேலே அவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களை கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பலமுறை அவர்கள் வந்து பிடுங்கப்பட்டார்கள். as long as they are human, as long as they live on the earth, பூமியில் இருக்கிற வரைக்கும், அவர்கள் மனுஷராக இருக்கிற வரைக்கும் கட்டாயமாக தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும்போது அவர்கள் பிடுங்கப்படுவார்கள். அப்போ ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்பது அகெயின் we have the essence of the eternity, நித்தியத்தினுடைய அந்த ஒரு காரியம் அதில் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஆண்டவர் வந்து மனுஷ முறைமையில் அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறார். ஸோ அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் வந்து தமக்கென்று மீந்திருக்கக்கூடிய நம்மை என்ன செய்வார், அந்த பரம எருசலேம், அந்த மேலான எருசலேமில் ஆண்டவர் நம்மை கொண்டு நாட்டுவார். நம்ம இனி அங்கே இருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது, நம்ம பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் இந்த ஆமோஸ் 9. ஸோ அது பயங்கரமாக ஆரம்பிக்குது. கடைசியில் வரும்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம், ரெஸ்டரேஷன் எல்லாருக்கும் இல்லை, அண்ட் ஹூவர் ரிப்பன்ஸ், மனம் திரும்புகிறவர்களுக்கு உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்குது, சபையை குறித்து பேசியிருக்கிறது, ஆண்டவருடைய எதிர்காலத்தில் இன்னும் அவருடைய நியாய தீர்ப்பு, பரலோக பாக்கியம், நித்தியம் இவைகளை குறித்தும் அதில் பேசியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து நமக்கு பிரயோஜனமாக்கி கொடுப்பாராக. கர்த்தருக்கு உண்மை வாழ அவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக்கு நம்ம பைபிள் ஸ்டடி மீட் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க ஒரு தினகரன் டியூஸ்டே மீட் பண்ணுவோம் பெரேனுக்கு. மற்றபடி வென்ஸ்டே வேண்டாம், ஏன்னா திரும்ப ஃப்ரைடே நம்ம அவரோட மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். யாராவது ஒருத்தரை நம்ம ஜெபிக்க நம்ம முடிப்போம். அப்பா தகப்பனே, வேதத்தின் அதிசயமே ராஜாண்டரே சுவாமி, அப்பா வேதத்திலே கர்த்தாவே ராஜாண்டரே சுவாமி, அப்பா நீர் எழுதி வைத்திருக்கிற கர்த்தாவே ராஜா எங்களுக்கு தகப்பனே மாதிரியாய் கர்த்தாவே எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ராஜா நாங்கள் காணும்படியான கிருபையை கர்த்தரப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜாண்டரே சுவாமி, நாங்கள் கேட்டதுக்கு ஒரு கர்த்தாவே ராஜாண்டரே சுவாமி, when you speak for Lord, ஆண்டரே ராஜா, you take everything into consideration. ராஜா அப்பா நீங்க பாஸ்ட், பிரசன்ட், ஆண்டரே ராஜா, நியர் ஃபியூச்சர் அப்பா, ஆண்டரே தி டிஸ்டன்ட் ஃபியூச்சர் அப்பா, வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ராஜா ஆண்டரே சுவாமி, அப்பா அது குறித்து அப்பா ஒரு இம்பாக்ட் ராஜா, கர்த்தாவே ராஜா ஒரு மீனிங் கர்த்தாவே ராஜா, ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கர்த்தாவே எல்லா இடத்துல இருக்கு. ஆண்டரே ராஜா ஞானம் கர்த்தாவே எவ்வளவு பெரியது ராஜா, சுவாமி உடைய கர்த்தாவே ராஜா, உடைய வழிகள் கர்த்தாவே எவ்வளவு ஆராய முடியாதவர்கள் ராஜா. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே ஆண்டரே சுவாமி, அப்பா ராஜா நீதியோடு கர்த்தாவே ராஜா கிருபை கர்த்தாவே ராஜா காண்பிக்கிற ஒரே தேவன் தகப்பனே நீங்க தான் தகப்பனே ராஜா ஆண்டரே சுவாமி, அப்பா தகப்பனே ராஜா மனுஷனாகி எங்களால அதை நினைத்து கூட பார்க்க முடியாது ராஜா. ஆண்டரே சுவாமி, அப்பா தகப்பனே உலகத்துல எந்த ஒரு தெய்வம் கர்த்தாவே செஞ்சதில்லை ராஜா. ஆண்டரே சுவாமி, அப்பா தகப்பனே உடைய நீதியை செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. ஆண்டரே நீங்க உடனடியாய் தகப்பனே நீங்க உடனடியாய் கர்த்தாவே ராஜா, நீங்க இன்ஸ்டன்ட்டா கர்த்தாவே ராஜா அவங்கள பனிஷ் பண்ணாம ராஜா, ஆண்டரே ராஜா அவங்களை கர்த்தாவே நீங்க அப்பா ராஜா கரெக்ட் பண்ணிக்கொள்ள கர்த்தாவே நீங்க சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க தகப்பனே ஆண்டரே சுவாமி, எங்களுக்கும் கூட ராஜா ஆண்டரே சுவாமி, அப்பா தகப்பனே ராஜா ஆண்டரே சுவாமி, ஏதோ
பழைய ஆம் ஏற்பாட்டுல கர்த்தரே, நியாயப்பிரமாணத்தை மீறினவனுக்கு தகப்பனே ஆமென் ராஜாண்டவரே சுவாமி அப்பா 2-3 சாட்சிகள்னால ஆமென் ஐயா, கர்த்தாவே ராஜா அவனுக்கு ஸ்தோத்திரம். பனிஷ்மெண்ட்னா ராஜாண்டவரே அப்பா ஆமென் எங்களுடைய அப்பா ஜீசஸ். எங்களை பரிசுத்தம் செய்த கர்த்தாவே ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ராஜாண்டவரே சுவாமி நாங்கள் காலை ஆமாப்பா. Yes, Lord Jesus. ஆமென் ஜீசஸ். ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. தெய்வமே, ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமாப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆம் தெய்வமே, ஸ்தோத்திரம். Yes, Lord Jesus. Thank you, Lord. ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமாப்பா, தெய்வமே, ஸ்தோத்திரம். ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க ராஜா. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆமென் ஜீசஸ். Yes, Lord Jesus. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Yes, Lord Jesus. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆம் தெய்வமே, ஸ்தோத்திரம். ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமாப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Yes, Lord Jesus. செய்யுங்க ராஜா. ஆமாப்பா, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா. ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya.